ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியமாக ஒர்க்கில் எதுவும் இல்லை. அதனால் நான் என் புல்லட் எடுத்துகிட்டு சரி காட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு என் புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாகவும் இருக்கும். ரொம்ப செம்ம ஹாப்பியாகவும் இருக்கும் பார்க்கும்போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம காட்டுக்கோழி பிடிக்க வந்துக்கிறோம். போய் காட்டுக்குள்ளே தேடி பார்க்கலாம். கோழி கிடச்சிச்சின்னா நம்ம இன்றைக்கி பிடிச்சி கிரில் போட போகிறோம். வாங்க போய் கோழி தள்ளலாம். இது சேராங்க ரெடி. கோழிக்கு தான் இது பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இந்த கோழியை பிடிச்சி இன்னைக்கு கிரில் போட்டு சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோழி பிடிச்சி அப்படியே தோல் மேலே போட்டு அப்படியே வரப்பில் நடந்து போயிட்டுருந்தோம். இந்த மாதிரி நீங்களும் வில்லேஜில் கோழி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பிடிச்சிட்டோம். இந்த கோழியை முழுசாக கிரில் போட்டு நல்லா டேஸ்ட்டாக ருசிக்கிறோம். நீங்களும் வாங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். சரி மைக்கிலே, நீ என்ன பண்ணுற? வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நான் புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வேறு சில்லி பவுட்ரு, இருக்கிற எல்லா மசாலாவும் எங்கள் வீட்டில் எப்படி வாங்கிட்டு வந்துறியா? போய் எடுத்து வந்துரு. என் புல்லட் எடுத்துகிட்டு போ. அதுக்குள்ள நான் பொசிக்கி ரெடி பண்ணி வச்சுறேன். நண்பர் பார்த்தீங்கன்னா தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நெருப்பு வச்சு பொருத்தி தீச்சு பொசிக்கலாமா? அவ்வளோதான், 4 முடித்தாங்க. அவ்வளோதான், முடி வரவே மாட்டேங்குது. காட்டுக்கோழிங்கிறது ஸ்ட்ராங் ஆகுது. அடியில் நாய் பீ வச்சுட்டான்டா. நாத்தனா இருந்துடி கருமாட்டா. செருப்புல தான் இருக்குது. நாய் பீயா நறுக்கியே தெரியல வச்சுட்டேன். எலும்பு வலி வந்துச்சுடா. நீங்க எதுவாக இருக்கணும். இங்க பாருதா, புடின்னு வந்துருச்சு. பொசுக்கல வேகமா. இப்போ பார்ப்புல வரும் முடி டாப்னு. ஐயோ கொடுத்துடா. அனல் காசு தரடி. கோழி வெந்து போயிருடா. கையை உள்ள விட்டுறா. கோழி ஏறா. மைக்கிலே இங்கே போட்டுற மாட்டேங்குது. எவ்வளோ போட்டு வச்சா வேண்டாம். கழுத்தை பிடிச்சி காட்டு, தலையை பிடிச்சி. கழுத்து பிடிச்சி போயிரும்டா. தலையை பிடிச்சி காட்டுறா. இது காலை பிடிச்சி காட்டுறது கையை காசுது. இது கலை பண்ணுறா. இந்தா காட்டு. அனல் காசு போடுறான். உள்ள போட்டுறதா. நீ காட்டவே இல்லைடா. முதுகு பின்னாடி இது ரக்கப்பட்டை காட்டு. ரக்கப்பட்டையெல்லாம் காட்டுறாங்க. போடுறான் முடியுதா? காலில் கண்ணா பண்ணணும் ஓடியுது. அந்த ரூபாய் போடுறோம். இப்போ
இன்னும் கொஞ்சம் காட்டுறா. காட்டியா? டேய் இங்கேயே வேக வச்சுருவீங்களா கிரில் போகிறேன்ட்டு? டேய் இங்கே பாதி வந்து போச்சுன்னா அங்கே பாதி வந்துக்கலாம். நெருப்பில் பாதி வச்சுங்களா, இங்கே பாதி இப்படி தான் சாம்பல் கிரில். சாம்பலா கறிக்கு போகிறேன். எட்ரா மஞ்சள் வர எடுத்து வந்துருந்தேன். போகலாம், போய் க்ளீன் பண்ணலாம். கட்டிருக்கோம் போகலாம். அப்புறம் குண்டா அடிச்சுட்டு குண்டெல்லாம் எடுத்துகிட்டே போயிட்டா போயிடலாம். போய் தண்ணியில் போட்டு கழிக்கலாம். பார்க்கலாம். தண்ணி மட்டும் சரி, ஒன்றும் இல்லை. இப்படி வாய்க்காலில் தண்ணி ஓடுது. ஓரம் நீட்டாக கழுவுறோம். இது என்னன்னு அண்ணிட்டியா? இப்போ பார்த்தீங்கன்னா கோழி மடிலாம் சுத்தமாக புசிக்கிட்டோம். இப்போ போய் இதை அறுத்து குடல் எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த மாதிரி ஒரு இயற்கையான பிளேஸில் ஒரு கோழி அறுத்து சாப்பிட்றது தனி சுகந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன், செம்ம ஜாலியாக இருக்கும். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன். போய் இந்த கோழியை நல்லா தண்ணி ஓடுது வாய்க்காலில் நல்லா க்ளீன் பண்ணி மசால் போட போகிறோம். பரவாயில்ல தப்பு இல்லை. முன்னாடி வாய்ஸ் ஓவர் நல்லா எடுத்தா இருக்கலாம். கோபி என்ன தெரியும்? போட்டு சுட்டு நல்லா கோழிகள்லாம் கசப்பாயிட்டு வரும்.
நீம் உடம்புக்கு நல்லதுடா. இங்கே உட்காந்துலாமா இல்லை அங்கே போயிடலாமா? என்ன பண்ணுறது? தூக்கி போட்டுட்டா மீன் போட்டுருக்கா? இங்கே போயிடலாம். லெவல் இருக்குதா? தென்னை மட்டை பொறுக்கி சொல்கிறா. தென்னை மட்டை பொறுக்கி. ம். மீன் போட போகிறேன். ஏய் தூண்டி போட்டு மீன் பிடிக்கணும் கம்முன்ற. மீன் பிடிங்க. ஓகே. தூண்டி கவுர் பாருங்க தான் இது. மீன் கிளியராக வர மாதிரி மீன் பாரு மீன் எடுக்கலாம் போகிறோம். பொருள் எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பெப்சி. இதை போட்டு நம்ம கிரில் சிக்கனில் ஊற்றி செய்ய போகிறோம். எல்லா தூளும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வடை சட்டியில் ஃபுல்லாக சைடிஷ் எல்லாமே இருக்குது சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், கிலோ இருக்குது. இது வந்து நம்ம சாப்பிட்டு குடிக்க ஜீரணம் ஆகிறதுக்கு கிலோ. பெப்சி வந்து நம்ம சிக்கனில் ஊற்றி செய்ய போகிறோம். செமையாக இருக்கும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். எண்ணெய் கலந்த தூள், மஞ்சத்தூள், கோழி மேலே எடுத்துட்டு அதெல்லாம் போட்டு விட்டு விலைகள் நல்லா போட்டு போச்சுங்க. ஏது மிளகாத்தூள்ரா போடுற செமக்காரங்களும் அடியில் கலந்த தூள், போதுண்டா. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்ற மாதிரியா வீடியோ முடிச்சோன்னு எடுத்து கீழே போட்டு போகிற மாதிரியா? இதுலேயே காரம் இல்லை. சில்லி பவுடர் போடு. அடுத்து கான்ஃப்ளவர் போடலாம். கான்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கலக்க போகிறோம். பெப்சி ஊற்றல? பெப்சி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். பெப்சி ஊற்றி கலக்க போகிறோம். யார் வருது? இங்கே பாருங்க, பொங்கி வருது கறி. போதும் 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 போதும். வேணாம் மைக்கில் பத்தெல்லாம் கூட எண்ணெய் ஊற்றுறோம்ல, அப்போ சட்டியில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அப்படியே அள்ளி அள்ளி பூசிக்கலாம். சவுந்தர் இது உண்மையிலே காட்டுக்கோழி தானா? ஒரிஜினல் காட்டுக்கோழி. கலர் பார்த்தா தெரியல, சக்க செவியர்னு. காட்டுக்கோழி சிகப்பாக தான் இருக்குமா? ஆமாம், மசால் போட்டால் சிகப்பாக இருக்கும். அப்படியே பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஊறுது. சரி கொஞ்சம் சாப்பிடு. செமையா கலக்கி வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம். உப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது கோபி. இங்க பாருங்க, கை கூட செவப்பா இருக்குது. அவுத்து புடியல இன்னைக்குள்ள. அவ்வளோதாண்டா போடுறேன். அப்பா சாமி இருக்கு. இங்கடா தூண்டில காணோம், எம்டியா இருக்குது. எதுக்கு பத்தாதா? உள்ளரையும் போடலாம். அவனை கூட்டு பாரு, அவன் நீச்சல் தெரியாதுடா. அப்புறம் உள்ள போய் சேர்ந்துட்டானா என் அப்பா நம்ம பதில் சொல்ல முடியாது. போய் கயிறுல வந்து எடுத்துருவோம். கயிறு பத்தல. கயிறா?
நான் அண்ணாக்கு 20 கொடு. மைக்கில் தான் அரணா கொடி வெள்ளி கொடி பேர் பெருசாக போடு, அதை அறுத்து போடு. ஏய் குத்தி பிடிவா குடலே இல்லை? அதை குத்தலான்னு பார்த்தேன். வீச கழுத்தி வர முடியாது. உள்ள திமிங்கலமே இருக்குதுடா. மசாலா நல்லா ஊறிடுச்சு, பார்க்கவே நல்லா எண்ணெய் வடிஞ்சிருக்கு மேலெலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பி எடுத்து கிரில்லுக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க, தொட்டியில் கம்பி கிடக்கும், போய் தொலைவி கண்டுபிடிக்கலாம். இந்த கம்பியை போட்டு கட்ட முடியாது, இதை போட்டு கட்டிக்கலாம். இதில் உள்ள விட்டு சுற்றிக்குவோம். ஓகேவா? ரெடி பண்ணுறோம். டன். ஆனால் இந்த கம்பியில் தான் கோழி சுட போகிறோம், இதுலேயே குழிவு பறிக்க போகிறோம். இந்த இடத்துல ஏதோ விசித்திரமாக ஒன்று பாருங்கள, கூடு மாதிரிதா. அது என்னன்னு தெரியலையே. மரத்தோட வேர்ரா. மரக்கட்டையா? பஞ்சு மாதிரி இது. மக்கி போச்சு. ஒருவேளை இங்கே முன்னோர்கள் வாழ்ந்துருப்பாங்களோ? ஆமாம், ஆதாம் ஏவாள் 2 பேரும் வாழ்ந்தாங்க. ஆதாம் ஏவாள் 2 பேரும் இங்கே தான் வாழ்ந்தாங்க, இந்த இடத்துல தான் குழி பறித்து வாழ்ந்தாங்க. ஓகே சரி, உங்களை பறிச்சிடறேன்னு நினச்சி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் சின்ன பையன். டன். ஓகே ப்ரோ, பர்ஃபெக்ட். ஓகே ஓகே டன், பர்ஃபெக்ட். அதில் 2 கல்லை வச்சு கல் போடு. அதே பனம்பழத்தை எடுத்து போய் 2 பக்கமும். கிடச்சிதா? அது அப்புறா அது கெளுத்தி இப்படி அடுத்த குத்திடலாமா? அந்த மீன் குத்தி கோழி குத்திடலாமா? குத்தி கம்பி போட்டு கட்டுறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோழி குத்திட்டோம். பாருங்க, இதை வச்சு எரிக்க அடுப்பில் வச்சு தீச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இல்லை ஓகே டன். இப்போ தீ மூட்ட போகிறோம். எப்படிங்களா மேட்ச் பாக்ஸ் மைக்கில் தான் கொடுத்தேன். க்ளோஸ் பண்ணு. இருந்தா வர செஞ்சு கொடுத்துறேன். இப்படி யாரையும் வரேன். நாய் தூக்கிட்டு போயிட்டாங்க கோழியை. கோழி நாய் தூக்கிட்டு போயிட்டோம்.
ஓகே, அதான் வசமான மீன், நாட்டு சிலேபி மீன். இதையும் நம்ம சில்லி போட போகிறோம். வாங்க நிறுத்தி வாங்க. போட்டு நல்லா டைட்டு இறுக்கி கட்ட போகிறோம். காலை பிடிச்சி கட்ட போகிறோம். அப்போதான் நம்ம சுத்தம் போது கோழி விடுவாது, இல்லைன்னா பொத்துன்னு விழுந்துடும். போதும், டன். க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி வரேன், எடுத்து எடுத்து. காசு போடணுமா? காசு போடணும். எப்படி இது கோழி? காசு போடணும். பிராய்லர் கோழி. இது ஒரு ஆசையா? இது ஒரு ஆசை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. இது நெருப்பு மேலே ஆனால் அடிக்குமா? கீழே இருக்குங்க. இன்னும் கீழே ஆகணுமா? கீழே இருக்குன்னா அதில் தான் இருக்குது. ஓலை போட்டு வச்சு அதிகமாக வச்சு சொல்லுது. இது எப்படி சுற்றுறது? எப்படி சுற்றணும்? காற்று கூட பார்க்க முடியாது. அண்ணன் காசுரா அடுப்பு பெரிய பாரு. ஓகே, இதே இது பாட்டா வருதா? இங்கே வாட பாவா காட்டுறேன். இன்னும் நிறைய வேலைலாம் இது. இது வேவிச்சு சாப்பிட்டு அப்புறம் தான் வரும். அந்த அடிமட்டை தானே அங்கே இதெல்லாம் வச்சு இல்லை, விறகு தென்னை மட்டை வச்சா வெறும் சாம்பிள் அடிக்கும். குச்சி அந்த குச்சியெல்லாம் இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியும்போது கோபி எப்பறம் சுற்றுறது கோழியா? நீ தான் சுற்றணும். நீ தானே ரெடி பண்ண புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட்டு. நிற்காது அப்படி வந்து சூடு எடுத்துருக்கலாம்ல. சுத்தியாச்சு. நிற்கணுமா அப்படியே குடிச்சிட்டே தான் ப்ரோ. எண்ணெய் எடுத்துருவாங்க ப்ரோ. காசு தரும் அப்படியே. அந்த பக்கம் அனல் கொஞ்சம் தள்ளுறான். இல்லை அதை கட்டையை வச்சுக்கூடாது, அடுத்த கோழி சொல்லப்பத்துக்கு ஆகும். கட்டை தான் இல்லை, இதுக்கு எத்தனை கட்டை வேணும்? எண்ணெய் ஊற்ற போகிறோம். அடுப்பில் ஊற்றி விடாத பிடிச்சிட்டு. எண்ணெய் சுத்தமான கள்ளக்கொட்டை எண்ணெய். எண்ணெய் ஊற்றி சொல்லி சொல்லணுமா? அது சொல்கிறாங்களே. இந்த காலுக்கெல்லாம் ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற. எப்படி வாசம் வருதா? அந்த மீன் வடை சட்டியில் போட்டு கலந்துக்கிட்டோம். வாய் பிடிச்சே இல்லையா? கயிறு இல்லை ஆன்மட்டியா? சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு. போய் நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரம் இருக்குது, அதில் தான் போய் இருப்போம். எல்லாம் எடுத்துட்டோம். எல்லாம் எடுத்துட்டு இப்படி போயிட்டு இருக்கிறோம்.
இதை வேணா விட அருணா இதெல்லாம் அரிஞ்சு வச்சு ஒரு வெங்காயம் போதும் மைக்கில் சில்ற ஏன்டா கோபி கோபிடு கடைசியா மண்ணுல போட்டான்பா மண்ணுல போட்டான் சொன்ன பேச்சு தண்டா வேவுண்டா கறி வந்து போச்சு கோபி ம் இதாத்தான் ஈரமாத்தான் உள்ளது கம்பியை விடுறா சாப்பிட போறோம் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு வீடியோ எப்படி இருக்குது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருங்க நிறையா வீடியோஸ் போடுவோம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இது காட்டுக்கோழியில் ஒரிஜினல் பிராய்லர் கோழி ஓகே சொல்ல மறந்துட்டேன் அதான் இப்போ சொல்லிட்டேன் ஓகே கமெண்டில் திட்டாதீங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பாய்